ஹலோ கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றியும் தென் ஸ்டாட்டிக் கீவேர்ட் பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ப்ரோக்ராமிங் வந்து எதுக்காக கற்றுக்க வந்தோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நாலேஜ் வளரணும் ஓவர் கம்ப்யூட்டரால். கம்ப்யூட்டரை வச்சு சொல்கிறேன், கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் வளரணுங்கிறதுக்காகவும், தென் வந்து நம்ம படித்த இந்த ப்ரோக்ராமிங் சைடில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்போம். ஸோ அப்படி படித்தா நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் வந்து இந்த ஊப்ஸ் தான். இந்த ஊப்ஸ்னால் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்னு ஃபுல் ஃபார்ம் சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிற வேர்டு இருக்குது பாருங்கள், அந்த வேர்டே சொல்லுது பாருங்கள், ஆப்ஜெக்டை வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். அதை வந்து நான் ரியல் டைமில் உங்களுக்கு காமிக்கணும்னா, இங்கே என்ன இருந்துச்சு, இங்கே ஒரு மேத்துங்கிற கிளாஸ் இருக்கா? ஸோ மேத்துங்கிற கிளாஸில் நான் ஆடு சப்பு இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மேத்தில் இப்படி ஒரு கிளாஸ்க்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதோட ஆப்ஜெக்ட் தானே யூஸ் பண்ணுறோம். இங்கே இதை வந்து நம்ம வேரியபிள்னு சொல்லாமல் இதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு தானே சொல்கிறோம். இப்படி ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம மேனேஜ் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கிளாஸ் எழுதியிருக்கோம், இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை வச்சு தானே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு தானே நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன் இந்த கிளாஸை. ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணின்னு சொல்லலாமா, ஆப்ஜெக்டை ஓரியன்ட் பண்ணின்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இது வந்து ஜாவாலையும் இருக்குது, தென் C++லையும் இருக்குது. இந்த இந்த இடத்துல வந்து நம்ம ஜாவா தானே பார்க்குறோம். ஸோ ஜாவாவில் இப்படி தான். தென் வந்து இதில் வந்து ஒரு 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. 4 கான்செப்ட்ஸ் என்னன்னா பார்க்கலாம் இங்கே: அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த 4 கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஊப்ஸில். நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூஸ் போகிறீங்கன்னா இந்த 4 கான்செப்ட்ஸ் பற்றி என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா இதை ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த ஊப்ஸ் கான்செப்டில் வரணும்னா இதில் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ இதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ட்ஸ்க்கு வாங்க. இங்கே பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கேன், எக்ஸ்டென்ஸ்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கேன், இம்ப்ளிமெண்ட்ஸ்னு எழுதியிருக்கேன். இந்த மாடிஃபைஸ் மட்டும் லீவ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு இது கிடையாது, வேர்ட் கிடையாது. இது வந்து ஒரு கீவேர்ட் கிடையாது. இதை தவிர நான் கீவேர்ட்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஸ்டாட்டிக்குங்கிறது ஒரு கீவேர்ட் தானே. ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டு, எக்ஸ்டென்ஸுங்கிறது ஒரு கீவேர்டு, இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிறது ஒரு கீவேர்டு. பட் வந்து மாடிஃபைஸுங்கிறது ஒரு கீவேர்ட் கிடையாது. ஸோ மாடிஃபைஸ்னால் இங்கே நான் எதை ரெஃபர் பண்ணுறேன்னா, அந்த பப்ளிக் ப்ரைவேட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா ஆக்சஸ் மாடிஃபைஸ். ஸோ அதை தான் இங்கே வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். தென் வந்து அப்ஸ்ட்ராக்ட், எக்ஸ்டென்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அந்த அசோசியேட்டட் வித் த கான்செப்ட்ஸ். ஃபர்தராக இந்த கான்செப்ட்ஸ் பார்க்கையில் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு 4 கான்செப்ட் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஒரு ஓவராலாக ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதை எடுத்தேன். ஃபர்தர் வீடியோஸில் வந்து நம்ம இதை இண்டிவிஜுவலாக பார்ப்போம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். தென் தட்ஸ் இட் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, ப்ரோக்ராமிங் கற்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஷஃபிக் signing off. See you in the next video. Bye.